ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிதுன். இப்போ நான் சொல்ல போகிற கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை பேர் த ரேபிட் அண்ட் த ஆண்ட். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். ஒரு காட்டில் சின்னன்னு முயல் இருந்துச்சான். அது ஒரு சோம்பேறி. அதான் அது உணவை எடுத்துகிட்டு வராது. அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தால் எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்கும். அதுக்கு உணவை சேமித்து வைக்கிற பழக்கமும் கிடையாது. ஒரு நாள் அந்த காட்டில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். சின்னுக்கும் ரொம்ப பசிச்சுதான். என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். யார்கிட்டையாவது உணவு கேட்டு பார்க்கலான்னு நினச்சி பக்கத்து வீட்டில் இருக்கிற எறும்பு கிட்ட இருக்கிற உணவில் கொஞ்சோன்னு கொடுப்பியான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த எறும்பு, நீ என்னோட பெரியவன் பலசாலி, உன்னை நிறைய உழைக்க முடியும், நீ என்கிட்ட வந்து கேட்டுருக்கேன்னு சொல்லிச்சான். உடனே சின்ன சோகமாய், நீ சொல்லுறதும் சரிதான், இனிமேல் நானே என்னோட உணவு கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிச்சான். மழை நின்னோடனே சின்னுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சான். நம்மையே தோட்டத்துக்கு போகக்கூடாது. தோட்டத்துக்கு போய் நிறைய கேரட் இருந்தது, அது எல்லாத்தையும் இது சாப்பிட்டுச்சான். சின்னுக்கு சந்தோஷமாயிடுச்சான். அந்த எறும்பை தேடி போய் மற்றவங்கிட்ட கேட்டு சாப்பிட்றதோட நானே உழைச்சி சாப்பிட்றது நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிச்சான். அன்னிலேருந்து சின்ன யார்கிட்டையும் கேட்காம அதுவே உழைக்க ஆரம்பிச்சிச்சான். அதுக்கப்புறம் சின்னுவும் எறும்பும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். டிக்னிட்டி இன் எவ்ரி சீட், செல்ஃப் ரிலையன்ஸ் ஓவர் கிரீட். பிறரிடம் கையேந்தும் பேராசையை விட தன் உழைப்பால் வாழும் கௌரவமே சிறந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.